ஹலோ! வெறும் 3 இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு வீட்லயே ஈஸியா, சிம்பிளா ஒரு 15 மினிட்ஸ்ல எப்படி ஐஸ்கிரீம் செய்யலாம்னு பார்த்துக்கலாமா? அதுக்கு வந்து 300 ml டபுள் க்ரீம், 2 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 250 ml கண்டென்ஸ்ட் டபுள் மில்க். க்ரீமை அகலமான பாத்திரத்தில் போட்டு விஸ்க் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு அது கொஞ்ச நேரம் பண்ணால் ஆகிடும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. ஸோ பிளெண்டர் வச்சு பண்ணியாச்சு. பிளெண்டர் வச்சுன்னா 2 மினிட்ஸில் வந்து க்ரீம் மாதிரி ஆகிடும். டபுள் க்ரீம் கூடவே நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு பிளெண்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நான் ஆக்சுவலி மறந்துட்டேன். ஓகேவா? நல்லா இந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ரொம்ப பிளெண்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் பண்ணால் போதும். கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீமை விட நல்லா க்ரீமியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கிட்ஸுக்கெலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு 250 ml கண்டென்ஸ் மில்க் ஊற்றிட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க. ரொம்ப வேகமாக பிளெண்ட்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு வேறு கண்டெய்னருக்கு மாற்றிட்டு ஒரு 4 hours நம்மளுக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப எம்மியாக டேஸ்டியான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் இல்லைனா சாக்கோ சிப்ஸ் போட்டு சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது தெரியல வீடியோவில், பட் ஆனால் ரொம்ப க்ரீமியாக டேஸ்டியாக இருந்தது. எப்போவுமே கடையில் வாங்கி சாப்பிட்ற ஐஸ்கிரீமை ஒரு டைம் நம்மளே வீட்டில் நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூப்பரில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.